இன்றைக்கான வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு. மட்டன் வந்து வேக வைக்கிறேன். அடுத்தது வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களுக்கு கேரட் பொரியல், முட்டை தொக்கு செஞ்சு, அடுத்தது வந்து முருங்கைக்கீரை கூட்டு செய்ய போகிறேன். வாங்க என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத ஒன்று ஒன்றா காட்டுறேன், பார்க்கலாம். ஓகே, இப்போ பலார சட்டியில் எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காஞ்சதையும் கடுகு பருப்பு போட்டுடலாம். கடுகு பருப்பு போட்டாச்சு, நல்லா பொரியுது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவேப்பிலையை போட்டுடலாம். கருவேப்பிலையை நல்லா பொரிஞ்சு வச்சு, இந்த கேரட்டில் வந்து மஞ்சள் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம போட்டுக்கலாம். கேரட் அப்படியே போட்டுக்கலாம். கேரட் வந்து அடுப்பில் வச்சாச்சு. நம்ம இப்போ இதை கிண்டிக்கலாம். தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. இதில் இருக்கிற எண்ணெயே அப்படியே சுண்டி வந்தால் போதும். நம்ம கேரட்டை பொரியல் பண்ணி எடுத்துக்கலாம். தம்பிக்கு தேவையான வெஜ் ஐட்டம்லாம் ஃபஸ்ட்டு செஞ்சு முடிச்சிடணும். நல்லா அந்த எண்ணெய் வந்து சுண்டி வரட்டும். கேரட் பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம தேங்காய் பூ திருவிட்டு வந்துடலாம். கேரட் பாருங்கள் ரெடி ஆகிட்டு. இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் சுண்டி வந்ததையும் நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம். அடுத்து குக்கர் விசில் வந்துட்டுருக்கு. கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பூ தூவிக்கலாம். தேங்காய் பூ போட்டாச்சு. அவ்வளோதான், கேரட் பொரியல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிக்கலாம். ஓகே பாருங்கள், கேரட் பொரியல் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது கீரை செஞ்சுக்கலாம். அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரியட்டும். குக்கர் நல்லா விசில் வந்துட்டுருக்கு. தண்ணி கொஞ்சம் நிறையா எடுத்துருக்கு. அப்படியே எல்லாமே மேலே வந்துருக்கு. கடுகு போட்டாச்சு. அடுத்ததாக வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வணங்கட்டும், வணக்கிடுவோம். அடுத்ததாக இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒன்று போட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். இப்போ முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். நம்ம பட்டன்னு போட்டு பொரி பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிக்குது. நல்லா வணங்குற வரைக்கும் அந்த சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் வந்து சவுண்ட் அடங்கிடும். எல்லா கீரையும் கொட்டியாச்சு. நல்லா வணக்கிடுவோம். அந்த படப்படப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் தான், அந்த படப்படன்னு வெடிக்குது பார்த்தீங்களா, அடங்கினதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஓரளவு வணங்கி வரும். அதெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே விடுவோம். கரண்டியில் இருக்கிறதெல்லாம் வலிச்சு போட்டுடலாம். ஓகே, அப்படியே கிண்டி விட்டு கீழே மேலே அதை எடுத்து கிண்டி விட்டோம்னா தான் வேகாதெல்லாம் அப்படியே படப்படன்னு பொரிஞ்சு வரும். பொரிஞ்சதுனால வேகுதுன்னு அர்த்தம். டப்புன்னு வெடிக்குது பாருங்க. அவ்வளோ ஒரு 5 நிமிஷம் வணக்கிட்டாலே போதும். முருங்கைக்கீரை சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். ஆனால் உருவத்துக்கு தான் லேட் ஆகும். எவ்வளோ முருங்கைக்கீரை இருந்தது சுண்டுனதையும் பாருங்கள், எவ்வளோ கொஞ்சோண்டாக வந்துருக்குன்ட்டு. நல்லா வணங்கிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா சுண்டி வந்துருச்சு. தேங்காய் பூ துருவி வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். தேங்காய் பூவை அப்படியே தூவிட்டுக்கலாம். இதையும் நல்லா அப்படியே கிண்டிக்கலாம். பூ வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். ஏன்னா சுண்டி வந்ததுக்கப்புறம் தான் எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் உப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான். நல்லா கிண்டிட்டு இறக்கி வச்சிட வேண்டாம். முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓகே, முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக என்ன பண்ண போகிறேன்னா, முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வைக்க போகிறேன். முட்டை கிரேவி செய்கிறதுக்காக
ஃபஸ்ட்டு வந்து கேரட் பொரியல் செஞ்சாச்சு, அடுத்தது முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சாச்சு, அடுத்தது வந்து முட்டை செஞ்சிட்ருக்கோம், மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இங்கே வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு, அரிசி வச்சாச்சு. ஓகே, என்னென்ன அடுத்தடுத்து என்னென்ன செய்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். அடுத்ததாக முட்டை கிரேவிக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். முட்டை நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கி வச்சுட்டு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். கிரேவிக்கு தக்காளி வெங்காயம்லாம் அரிஞ்சு வச்சாச்சு. வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். தக்காளி வெங்காயம் அரிஞ்சு ரெடியாக இருக்குது. பலார் சட்டி அடுப்பில் வச்சாச்சு. பலார் சட்டி காஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் கடைசி எல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கு வந்து சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஓகே, சீரகம் பொரிஞ்சிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டாச்சு. நல்லா பொரியுது. இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை கொட்டிக்கலாம். வெங்காயத்தை எல்லாத்தையும் கொட்டிட்டு நம்ம கிண்டி விடலாம். நல்லா வணங்கி வரட்டும். நல்லா நம்ம கிண்டிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை கொட்டிக்கலாம். தக்காளியை நல்லா போட்டுக்கலாம். இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வணங்கி வரட்டும். நல்லா வணங்குறதுக்காக உப்பு கொஞ்சம் நேரம் போட்டுக்கலாம். அப்படியே இங்கே வணங்கிட்டு இருக்கட்டும். பக்கத்தில் நம்ம மட்டனுக்கு தேவையானது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இங்கேயும் பலார் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயிட்டும். நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மிளகாத்தூள், மல்லித்தூள் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தூளில் நம்ம 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்ததாக கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றியாச்சு. இதை நல்லா வணக்கிக்கலாம். அடுத்தது நம்ம முட்டையை உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இதில் புதினா கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ முட்டையை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். அதுதான் முட்டையெல்லாம் போட்டாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். லைட்டாக முட்டை தொக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது மட்டன் செஞ்சுக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இனிமேல் இறக்கிடலாம். அடுத்தது நம்ம மட்டன் ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பூவு, கசகசா, அடுத்தது பட்டை, அடுத்தது கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கிண்டிக்கலாம். தெய்வங்கள் எல்லாம் வெங்காயம் நல்லா கொட்டியாச்சு. நல்லா வெங்காயம் வந்து வணங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை கொட்டிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளியை கொட்டிக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கறியை போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கறியை போட்டுக்கலாம். கறியெல்லாம் போட்டாச்சு. நம்ம இப்போ கிண்டிக்கலாம். 1/2 கிலோ மட்டன் இது. எல்லாத்தையும் நல்லா நம்ம கிண்டிக்கலாம். கிண்டிக்கிட்டு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, அடுத்தது மட்டன் மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். மட்டன் மசாலா, அடுத்ததாக கரம் மசாலா, அடுத்ததாக மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
கறி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற தண்ணி, அந்த தண்ணியை இதோட ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். அவ்வளோதான், மட்டன் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் வெந்துச்சுன்னா நமக்கு மட்டன் குழம்பு ரெடி. அடுத்தது சிக்கன் கிரேவி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சிக்கனை வந்து கழுவி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நான் உப்பு போட்டுக்கிறேன். அடுத்தது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நம்ம அலசி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம சிக்கன் தான் செய்ய போகிறோம். ஓகே, சிக்கனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டாச்சு. பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா எல்லாமே போட்டாச்சு. அப்புறம் வந்து வெங்காயத்தை கொட்டிக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கொட்டிக்கலாம். நல்லா வெங்காயம் வணங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. அடுத்தது தக்காளியை கொட்டியாச்சு. தக்காளியை நல்லா கொட்டிக்கலாம். நல்லா சீக்கிரமாக வணங்குறதுக்காக இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரமாக அப்போ தான் வணங்கி வரும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இதிலே கொத்தமல்லி கொஞ்சம், அடுத்தது கருவேப்பிலை, அடுத்ததாக புதினா, இதையும் போட்டுக்குவோம். நல்லா வாசனை இருக்கும். தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள் கலந்துள்ள 1 ஸ்பூன், மஞ்சள் தூள். இந்த சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். லெக் பீஸு, அடுத்தது பாருங்கள், சிக்கன் பீஸ் எல்லாம் போட்டுடலாம். நல்லா போட்டு பரட்டிக்கலாம். பரட்டிட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து கொழுப்பு மட்டும் தனியாக செய்யணும். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டாச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வணங்கிட்டு கொழுப்பு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இதில் கொழுப்பையும் போட்டுக்கலாம். கொழுப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதோட போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். விதமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு முன்னாடியே போட்டுப்போம். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டாச்சு. அடுத்தது மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம், கொத்தமல்லி தூள் கொஞ்சம் கலந்து வச்சது இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்ததாக கரம் மசாலாவையும் போட்டாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு. கொழுப்பு மட்டும் இன்றைக்கி நம்ம தனியாக செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். இவ்வளோ நாள் வரைக்கும் கறியோடு தான் சேர்த்து கொழுப்பு செஞ்சுட்டு இருந்தது. இன்றைக்கி கொழுப்பு கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால கொழுப்பு மட்டும் தனியாக செஞ்சாச்சு. பிடிச்சவங்க இதை தனியாக சாப்பிட்டுக்கிட்டோம். ஓகே, நல்லா வெந்துருச்சு. நம்ம இறக்கிக்கலாம். சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லாமே வேலை முடிஞ்சிச்சு. சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா இங்கே கொழுப்பு தனியாக இருக்குது. கொழுப்பும் செஞ்சாச்சு. அடுத்தது வந்து கேரட் பொரியல், அடுத்தது பார்த்தா கீரை பொரியல், அடுத்ததாக பார்த்தா முட்டை குழம்பு ரெடி. அடுத்தது பார்த்தா மட்டன் குழம்பு, அடுத்ததாக அடியில் இருக்கிறது ஒயிட் ரைஸ். சாப்பாடு போட்டுக்கலாம். சாதம், அடுத்ததாக கொழுப்பு கொஞ்சம், மட்டன் குழம்பு, அவ்வளோதான். நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதை வந்து சிக்கன் கொஞ்சம் வச்சுக்கலாம்.